அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவு. ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நாம இப்ப சென்னை கோயம்பேடில் அமைந்துள்ள கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்திற்கு அருகில் இருக்கோம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்து 3 மாதங்கள் கடந்து விட்டது. இன்றளவும் ஏராளமான பொதுமக்களும் ரசிகர்களும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்தை காண வந்த வண்ணம் இருக்காங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்தில் தினசரி மதியம் அன்னம்பாளிப்பும் கலை நிகழ்ச்சிகளும் நடந்த வண்ணம் உள்ளது. ஒவ்வொரு நாளும் உள்ளூரிலிருந்தும் வெளியூரிலிருந்தும் ஏராளமான பொதுமக்களும் ரசிகர்களும் கட்சி தொண்டர்களும் இங்கு வந்த வண்ணம் இருக்காங்க. ஆனால் கேப்டன் விஜயகாந்தின் கட்சி அலுவலகமாகவும் அவரின் நினைவிடமாகவும் அமைந்துள்ள இந்த வளாகத்தின் வெளிப்புறம் உள்ள போக்குவரத்து நெரிசல் நிறைந்த 100 அடி சாலையில் மக்கள் பாதுகாப்பான முறையில் சாலையை கடக்க நடை மேம்பாலம் அமைத்து தராமல் தினசரி மக்கள் மிகுந்த அச்சத்துடன் சாலையை கடக்க வேண்டியுள்ளது. இந்த இடத்தில் தினசரி காலை முதல் மாலை வரை ஏராளமான பொதுமக்களும் கல்லூரி மாணவர்களும் சாலையை கடந்த வண்ணம் உள்ளார்கள். போக்குவரத்து காவல்துறையினர் சில நேரங்களில் மட்டும் மக்கள் சாலையை கடக்க உதவி புரிகின்றார்கள். பெரும்பாலான நேரங்களில் மக்கள் தாங்களாகவே பயத்துடன் சாலையை கடந்து செல்ல வேண்டி உள்ளது. இந்த இடத்தில் ஒவ்வொரு நாளும் பல விபத்துகள் ஏற்படுகின்றது. இதை பற்றி பல முறை நமது சமரச ஜோதி யூடியூப் அலைவரிசையில் பதிவிட்டும் யாருமே கண்டுகொள்ளவில்லை என்பது பெரும் துயரமாகும். இந்த இடத்தில் மக்கள் பாதுகாப்பான முறையில் சாலையை கடந்து செல்ல நடை மேம்பாலம் அமைத்து தர வேண்டியது தமிழ்நாடு அரசின் மிக முக்கியமான கடமையாகும். இரவும் பகலும் மக்கள் இந்த இடத்தில் உயிரை கையில் பிடித்து கொண்டு பயத்துடன் சாலையை கடக்க வேண்டியுள்ளது. சமூக அக்கறை உள்ள இந்த பதிவை கவனத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த இடத்தில் நடை மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த பதிவு தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு சென்று உடனடியாக தகுந்த நடவடிக்கை எடுக்கும் வரை அனைவரும் இந்த காணொளியை பகிருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.